அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசி அன்பர்களே, வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்குங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் பண்ணணும், பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையினால் உங்களுடைய உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய சொத்து மற்றும் தாராள பண வரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க போகுது. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் அவங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்க போகுது. அப்படின்னாலும் தேவையற்ற உணர்ச்சி பூர்வமான செலவுகளை எதுவும் நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. பணி உங்களுக்கு நிரந்தரமாக ஆக போகுது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க. வரவேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிட்சம் நிறைய உண்டாக போகுது. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து போகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் முன்னேற்றம், புதிய முதலீடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய லாபத்தை தரப்போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் இது மாதிரி தெய்வத்துக்கு படித்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயமாகவே அமைய போகுது. மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தையே தரப்போகுதுங்க. கார்த்திகை 2, 3, 4 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் குறைய போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் உயரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வேலைக்காக முயற்சிச்சுட்டு பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிர்பாராத தகவல்கள் வந்து சேரப்போகுதுங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா லாப சனி செவ்வாயால் உங்களுக்கு இருந்த நெருக்கடி அனைத்துமே குறைய போகுதுங்க. உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சிலருக்கு அவங்களோட வேலை நிரந்தரமாகவே இருக்க போகுதுங்க. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இது மாதிரி விஷயங்கள்லாம் சிலருக்கு நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா மிருகசீரிடம் 1, 2 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. பொன் பொருளும் சேரப்போகுதுங்க. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலையே உண்டாக போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை துணையின் மூலம் பெரும் பகுதி பணம் கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு அனைத்து தடைகளுமே நீங்கும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. ராசி அதிபதி சுக்கிரனுக்கு பாக்கியாதிபதி சனியின் பார்வை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிக்கும் பலம் உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்று இனத்தவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்புடன் கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. ஜாமீன் பொறுப்பு உங்களுக்கு ஏற்ற வகையில் கைக்கு வந்து சேரப்போகுது. வாழ்க்கை துணை நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மூலம் பணம் பெருமடங்கு அதிகரிக்க போகுது. தொழில் மாற்ற சிந்தனையும் மேலோங்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தத்து புத்திர யோகம் கிடைக்க போகுது. வழக்குகள் சமாதானத்திற்கு வரப்போகுதுங்க வெகு விரைவில். அதாவது குரு 3ஆம் இடம் நோக்கி செல்றதுனால விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் உங்களுடன் இணைய போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் தம்பதிக்குள் ஒருமித்த கருத்து இணக்கம் அதிகமாகவே நிலவ போகுதுங்க. பழைய சொத்தை விற்று புதிய சொத்தும் வாங்க போகிறீங்க. வாடகை வீட்டு தொல்லை இனி உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களுக்கு பல வழிகளில் வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க போகுதுங்க. திருமண தடை வந்து விலக போகுது. பிள்ளைகள் தொழில் உத்தியோகத்திற்காக
நிறைய இடம் பயிற்சியாவது மாதிரி இருக்குது. தினமும் சிவகவசம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களையே கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைய போகுதுங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலையில் போராட்டமாக இருக்கும் அப்படின்னாலும் சில இடங்களில் உங்களுக்கு சவால் நிறைந்ததாகவே இருக்க போகுதுங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியும் நடக்க போகுது. வியாபாரத்தில் லாபம் பெருகி உங்களுக்கு கையிருப்பு அதிகரிக்க போகுதுங்க. தொழிலை விரிவுபடுத்த பார்த்தீங்கன்னா தகுந்த நேரமாக இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் விலக போகுது. உங்களுடைய பிள்ளைகளால் செலவும் வரப்போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வேலை கவனமாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பதவி ஏற்றம், சம்பளம் மாற்றம் இது மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் உங்களுக்காக பேசப்பட போகுதுங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா தொழிலுக்கான பார்ட்னர்களை தேடும் நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க. மனக்குழப்பம் தீர்ந்து குடும்பம் குதூகலமாக இருக்க போகுது. பிள்ளைகளால் அன்பும் அதிகரிக்க போகுதுங்க. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். குடும்பத்திற்காக சேமிப்பை உயர்த்துவதில் கொஞ்சம் ஆர்வம் நீங்கள் செலுத்தலாம். கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. வியாபாரம் முதலீடுகளில் மிக கவனமாக இறங்குவது மிக மிக நல்லது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்களையே உங்களுக்கு கொண்டு வர போகுதுங்க. சனி பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கும் ஆசை இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேற போகுது. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆன்லைன் சூதாட்டங்களில் நிறைய ஈடுபட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேன்மையாகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்கும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27, 30. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அப்படியே உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சிவபெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஆசைகள்னு நிறைய இருக்கும். அதில் ஒன்றை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் சிவபெருமானே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை இந்த பாடலை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. அகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க அரும்பி நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கிரனே முகமலர வணங்குகிறேன் தினம்தோறும். ஜெகம் வெல்ல அருள் செய்வாய் போற்றி போற்றி. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பணி இடத்துல முன்னேற்றமான நாளாகவே இருக்க போகுதுங்க. வாரத்தோட தொடக்கத்திலேயே உங்களுடைய திட்டம் தொடர்பான சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உணர்ச்சி பூர்வமான காரணங்களால் செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய முதலீடுகளில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. சிந்தித்து எடுக்கப்படும் முடிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரப்போகுது. காதல் உறவில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு புதிய தொடக்கத்தை பற்றியும் மன அச்சத்துடன் இருக்க வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா அமைதியின்மை கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குழப்பங்கள் வந்து வந்து போகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நல்ல ஆரோக்கியத்திற்கான பாதை உங்களுக்கு திறக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அடைய உங்கள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்க. பயணங்களை தள்ளி போடுவதில் தவறில்லை. ஆனால் வார இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் போன்ற பெண்ணின் உதவியுடன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உணர போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது. நீங்கள் நினச்ச காரியங்களும் நடக்க போகுது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு கைகூடுவதோடு மட்டுமில்லாமல் பண வரவும் அதிகரிக்க போகுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்,
எந்தெந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.